நம் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஏதேனும் ஒரு தேவை, கவலை அல்லது நீண்ட நாள் ஆசை நிச்சயம் இருக்கும். நாம் நினைத்த காரியம் நல்லபடியாக நடந்து முடியவில்லையே, நம் தேவைகள் நிறைவேறவில்லையே என்று ஏங்கும் பலருக்கு அல்லாஹ் தன் குர்ஆனில் ஒரு மிகப்பெரிய வழிகாட்டலை தந்திருக்கிறான். திருக்குர்ஆனின் மிகச்சிறிய ஆனால் அகிலங்களின் ரப்பினுடைய மிக ஆழமான அத்தியாயங்களில் ஒன்றுதான் சூரத்துல் அஸ்ர். இமாம் ஷாஃபி அவர்கள் இந்த சூராவை பற்றி கூறும்போது, அல்லாஹ் இந்த குர்ஆனில் வேறு எந்த அத்தியாயத்தையும் இறக்காமல் இந்த சூரத்துல் அஸ்ரை மட்டுமே இறக்கியிருந்தாலும் மனிதர்களுக்கு நேர்வழி காட்ட இது ஒன்றே போதுமானதாக இருந்திருக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு இதில் காலத்தின் அருமையும் மனிதனின் வெற்றியும் ஒளிந்திருக்கிறது. ஆனால் இந்த சூராவை ஓதுவதன் மூலம் நம்முடைய தேவைகள் எப்படி நிறைவேறும்? அல்லாஹ்விடம் நாம் எப்படி துஆ கேட்க வேண்டும்? இதை வெறும் ஒரு சடங்காக ஓதுவதை விட இதன் உண்மையான பொருளை உணர்ந்து இதில் அல்லாஹ் சொல்லும் கட்டளைகளை நம் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கும் போது இறைவன் நிச்சயம் நம் துஆக்களை கபூல் செய்து நம் தேவைகளை நிறைவேற்றுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 2 அருட்கொடைகளில் பெரும்பாலான மனிதர்கள் ஏமாந்து விடுகிறார்கள். ஒன்று ஆரோக்கியம், மற்றொன்று ஓய்வு நேரம், காலம். வல் அஸ்ர், இந்த 2 வார்த்தைகளை கேட்டாலே நம் மனம் ஒரு நொடி நின்று ஏதோ ஒரு ஆழ்ந்த உண்மையை தேடுவது போல உணர்கிறது, இல்லையா? குர்ஆனில் உள்ள இந்த 3 வசனங்கள் காலத்தின் மீதான அல்லாஹ்வின் சத்தியத்துடன் தொடங்குகின்றன. ஆனாலும் இதே குர்ஆன் மிகத் தெளிவாகச் சொல்கிறது, நாம் எல்லோரும் நஷ்டத்தில் இருக்கிறோம். நிச்சயமாக, சந்தேகமே இல்லாமல் நஷ்டத்தில். இது ஏதோ வங்கிக் கணக்கில் ஏற்படும் பண நஷ்டமில்லை நண்பர்களே. இது நம் வாழ்க்கையின் மிக உண்மையான, மிக உன்னதமான லாபத்தை இழந்த ஒரு பேரழிவு. இந்த நிமிடம் வரை நீங்கள் செலவிட்ட ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வின் திருப்தியை ஈட்டும் கணக்கில் ஏற்றப்படவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கையின் அக்கவுண்ட் நெகட்டிவ் தான். ஒவ்வொரு கணமும் நம்மை விட்டு விலகிச் செல்லும் இந்த விலைமதிப்பற்ற பொக்கிஷத்தை நாம் எப்படி பயன்படுத்தப் போகிறோம்? இந்த 3 வசனங்களில் அல்லாஹ் நம்மை இந்த பேராபத்தான நஷ்டத்திலிருந்து மீட்பதற்கான 4 நிபந்தனைகளை தெளிவாக பட்டியலிடுகிறான். இந்த 4ஐயும் நம் வாழ்க்கையில் ஒரே நாளில் கடைப்பிடித்தால் போதும். உங்கள் வாழ்க்கையின் பாதை முழுவதுமாக மாறும். நாளையே தொடங்கினாலும் போதும், நீங்கள் வெற்றி பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். தயாரா? வாருங்கள், இந்த அற்புத சூராவின் ஆழமான ரகசியங்களை ஆராய்வோம். இன்று நாம் பார்க்கப் போவது குர்ஆனின் 103ஆம் அத்தியாயம், சூரத்துல் அஸ்ர். இந்த சூரா ஒரு குட்டி சூராதான், வெறும் 3 வசனங்கள். ஆனால் இதன் ஆழம் கடல் போன்றது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவார்கள், மக்கள் இந்த சூராவை உணர்ந்து கொண்டால் போதும், வேறு எந்த சூறாக்களும் அவர்களுக்கு தேவைப்படாது. அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த சூரா. பொதுவாக நாம் அன்றாட வாழ்வில் மிஸ் பண்ணும், அலட்சியப்படுத்தும் பெரிய விஷயங்களையெல்லாம் இந்த குட்டி சூரா அழகாக, ஆழமாக, ஆனால் சுருக்கமாக பிடித்துச் சொல்லிவிடுகிறது. இது வெறும் வசனங்களின் தொகுப்பு அல்ல, இது ஒரு முழுமையான வாழ்க்கை வழிகாட்டி. வாருங்கள், ஒவ்வொரு வசனமாக பார்த்து நம் வாழ்க்கையில் இந்த மகத்தான போதனைகளை எப்படிச் செயல்படுத்தலாம் என்பதை தெளிவாக்குவோம். இதன் மூலம் நம் ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு நொடியையும் அர்த்தமுள்ளதாக மாற்றலாம். காலத்தின் மீது சத்தியமாக. இந்த வசனம் காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்வதன் மூலம் தொடங்குகிறது. இங்கே அல்லாஹ் வெறும் காலத்தின் மீது சத்தியம் செய்வதோடு நின்றுவிடவில்லை. அவன் காலத்தின் முக்கியத்துவத்தை, அதன் மகத்துவத்தை, மனித வாழ்வின் அடிப்படையை நமக்கு உணர்த்துகிறான். காலம் என்பது வெறும் கடந்து செல்லும் நிமிடங்கள் அல்ல, அதுதான் மனிதனின் முதல் மற்றும் கடைசி மூலதனம். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எதைச் சம்பாதித்தாலும், எதைச் சாதித்தாலும் அதற்கு அடிப்படை அவனுக்கு கொடுக்கப்பட்ட காலம்தான். காலம் என்பது மனிதனின் கழுத்தில் கட்டப்பட்ட ஒரு கத்தி போல. ஒவ்வொரு நொடியும் கொஞ்சம் கொஞ்சமாக நம் உயிரை வெட்டிக்கொண்டே போகிறது. இது எவ்வளவு ஆழமான உண்மை! நேற்று நமக்கு கிடைத்த 86,400 வினாடிகள் இன்று நம்மிடம் இல்லை. அவை நிரந்தரமாக நம்மை விட்டுச் சென்று விட்டன. இதே புள்ளியில் நாம் அந்த கணங்களை எதற்கு பயன்படுத்தினோம் என்று நாளை மறுமையில் அல்லாஹ் கணக்கு கேட்பான். நம் ஆயுளின் ஒவ்வொரு வினாடியும்
மீண்டும் திரும்பப் பெற முடியாத ஒரு அரிய பொக்கிஷம். நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான். இந்த வசனம் ஒரு குண்டை போடுகிறது. காலம் மீது சத்தியம் செய்துவிட்டு அல்லாஹ் அடுத்ததாகச் சொல்வது என்னவென்றால், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். இங்கு இன்சான் என்று பொதுவாக கூறப்பட்டாலும் அது நம் ஒவ்வொருவரையும் ஒரு தனிப்பட்ட உதாரணமாக எடுத்துக்காட்டுகிறது. அதாவது நாம் தான் அந்த நஷ்டவாளிகள். இது வெறும் ஒரு எச்சரிக்கை அல்ல, இது ஒரு ஆழமான உண்மை. வாழ்க்கையின் உண்மையான லாபம் என்ன? வெறும் பணம், பதவி, புகழ் மட்டுமா? இல்லை. உண்மையான லாபம் என்பது கண்ணியம், நல்ல நடத்தை, அல்லாஹ்வின் புறம் திரும்புவது, அவனது திருப்தியை பெறுவது, மறுமை வாழ்வின் வெற்றி. இதை விட்டுவிட்டு நாம் சொத்து 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 என்று மட்டும் ஓடினால் அது வெறும் உலக ஆதாயமாகத் தோன்றும். ஆனால் மறுமை என்ற நீண்ட பயணத்தின் முடிவில் பார்த்தால் அது ஒரு மாபெரும் நஷ்டமாகவே நிர்ணயிக்கப்படும். ஆயினும் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல அமல்கள் செய்து சத்தியத்தைக் கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து மேலும் பொறுமையைக் கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசிக்கிறார்களோ அவர்களைத் தவிர அவர்கள் நஷ்டத்தில் இல்லை. இது வெறும் வாயால் சொல்லும் நம்பிக்கை அல்ல, இது செயல் வடிவமான நம்பிக்கை. அல்லாஹ்வை நம்புவது, அவனது தூதரை நம்புவது, குர்ஆனை நம்புவது, மறுமை நாளை நம்புவது, விதியை நம்புவது, இவை அனைத்தையும் ஏற்று அதன்படி வாழ்வது. உள்ளத்தால் உறுதியாக நம்பி அதை செயல்களில் காட்டுவதுதான் உண்மையான ஈமான். உதாரணத்திற்கு, தொழுகை என்பது ஈமானின் ஒரு வெளிப்பாடு. தான தர்மங்கள், பெற்றோருடன் நல்லுறவு, இவை அனைத்தும் ஈமானின் கிளைகள். இந்த நம்பிக்கைதான் நம் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தையும் நோக்கத்தையும் திசையையும் தருகிறது. அது ஒரு வலுவான அடித்தளம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமன். அல்லாஹ்வே, உம்மி நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. துஆவின் பொருள், எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. அல்லாஹ்வே, உம்மி நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக.